Hi there, I am Shenoy, the English teacher from Shenoy's Easy English. What is unique about Shenoy's Easy English? Well, it is unique by number one, we are teaching English through Tamil. ஆம் அன்பர்களே, நாங்கள் இங்கிலீஷை தமிழ் மூலம் கற்றுக் கொடுக்கிறோம். ரெண்டாவது, we have been doing this for a long time now. நாங்கள் இப்பொழுது பல வருடமாக இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் தமிழ் மூலம். அதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போது எங்களுக்கு எங்கள் கூட கற்றுக்க வர்றவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்களுக்கு எந்த வகையில் கற்றுக் கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நாங்கள் மேப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய டீச்சிங் கோர்ஸை ஃபார்மேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ யூ வில் ஃபைண்ட் இட் absolutely easy and able to speak English within a short period. ஓகே, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பேசுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயத்தை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிக்க முடியும். அப்படி அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போது எதை முக்கியமாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே இந்த போ அப்படிங்கிற தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது வினைச்சொல், அதாவது போதல் என்கிற செயலை குறிக்கும் சொல். இங்கிலீஷில் அதுக்கு வந்து கோ அப்படின்றோம். இட் இஸ் கால்டு verb இன் இங்கிலீஷ். சரி, இப்போ இந்த கோ அதாவது போ வாக்கியத்தில் எப்படி எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள். இந்த மாற்றத்தை ஒருத்தர் அமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டாரு அப்படின்னா அவர்னால் இங்கிலீஷு நிச்சயமாக பேச முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அதாவது இந்த வினைச்சொல்லை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்ப்போம். சரி, இப்போ கோ பாருங்க. இப்போ ஒரு தினம் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஐ கோ டெய்லி, நான் தினமும் போகிறேன். அப்போ இந்த இடத்துல கோ அப்படிங்கிறது போகிறேன் அப்படிங்கிறது, அதாவது நானோட ஐயோட. சரி, இப்போ அவர் போனார், நேற்று போனார், அப்போ எப்படி சொல்லுவார், ஐ வெண்ட் அப்படிம்பாரு. அதாவது தமிழில் சொல்ல போனால் நான் நேற்று போனேன். அப்போ இந்த இடத்துல வெண்ட்டுங்கிறது போனேனுடைய ரெப்ரசன்டேஷன். ஓகே, இப்போ அவர் இப்போ போய்கிட்டு இருக்கார், இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கார். அப்போ எப்படி சொல்லுவாருன்னா, ஐ ஆம் கோயிங். அப்போது நான் போய் கொண்டிருக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, இந்த ஆம் கோயிங் அப்படிங்கிறது போய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்த்துது. அதே மாதிரி அவர் போய்கிட்டு இருந்ததை சொல்கிறாரு, ஐ வாஸ் கோயிங், நான் போய் கொண்டிருந்தேன். அப்போ இது என்ன ஆகுது, வாஸ் கோயிங் அப்படிங்கிறது போய் கொண்டிருந்தேங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி இப்போ அவர் திருப்பதி போயிருக்காரு அப்படின்னு சொல்ல விரும்புகிறாருன்னா, ஐ ஹாவ் கான் டு திருப்பதி 3 times. நான் திருப்பதி போய் இருக்கிறேன் 3 முறை. அப்போ என்ன ஆகுது, இந்த ஹாவ் கான் போய் இருக்கிறேங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி நான் போன மாதம் திருப்பதி போயிருந்தேன்னு சொல்லணும்னா அவர் எப்படி சொல்லுவார், ஐ ஹேட் கான் டு திருப்பதி லாஸ்ட் மந்த் ஆர் லாஸ்ட் வீக். அதாவது நான் திருப்பதி போன வாரம் அல்லது போன மாதம் போய் இருந்தேன். அப்போ என்ன ஆகுது, இந்த ஹேட் கான் அப்படிங்கிறது போய் இருந்தேன் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணுது. அதே அவர் அடுத்த வாரம் போக போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி சொல்லுவார், ஐ வில் கோ டு திருப்பதி நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் திருப்பதி போவேன். அப்போது இந்த கோங்கிற ஒரு வார்த்தை பாருங்க, இங்கே கோ போகிறேன், ஐ வெண்ட் போனேன், ஆம் கோயிங் போய்கொண்டிருக்கிறேன், வாஸ் கோயிங் போய்கொண்டிருந்தேன், ஹேவ் கான் போயிருக்கிறேன், ஹேட் கான் போயிருந்தேன், வில் கோ போவேன். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் எப்படி கோவை மாற்ற தெரியுதோ அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும், ஐ ரீட் ஆச்சுங்களா, இல்லை ஐ ப்ளே டெய்லி, அதெல்லாம் எப்படி மாறும், ஐ பிளேடு, ஐ ரீட், ஐ ரெட், அதெல்லாம் அப்படி மாத்திரம் கரெக்டாக கற்றுக்கிட்டோம்னா இது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கிலீஷ் நம்மளால் நிச்சயமாக பேச முடியும். ஸோ நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நடத்துகிறோம். ஸோ வரவங்களுக்கு மேபி அபவுட் 30 இல்லைன்னா ஒரு 40 கிளாஸஸில் ஈஸியாக புரிஞ்சிடும்.
ஸோ நீங்கள் ஒரு 40 classes நீங்கள் வந்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். அந்த உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பேசணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் கம் டு ஷெனாய்ஸ் ஈஸி இங்கிலீஷ். தேங்க்யூ.